ஸோ இன்னைக்கு நாம ஃபுல் ஃபாண்ட் அண்ட் ஃபிகரின்ஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் ரெஃபரன்ஸ் இமேஜ். இதை கஸ்டமர் கொடுத்து நமக்கு இதே மாதிரி நமக்கு பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம ஒன்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். 3 கலர்ஸ். ஸோ ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஒன்று ஒயிட்டு, பிங்க்கு அண்ட் எல்லோ. இது மூணுமே நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஒர்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒயிட்டில் எதெல்லாம் முடியுமோ அது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமேல் தான் நம்ம கலர்ஸ்க்கு ஒன்றுன்னா போகணும், ஃப்ரம் லைட் டு டார்க். அதுதான் வந்து பெட்டர் ஆப்ஷன். நம்ம கையில் எல்லா சரௌண்டிங்ஸ்ல இருக்கும் இல்லையா. ஸோ அதனால நான் அதான் என்னோட சாய்ஸ்ன்னு சொல்வேன். ஸோ இப்போ வந்து நான் ஃபாண்டன்ட் ஃபுல்லுமே ரெடி பண்ணியிருக்கேன். அதெல்லாத்தையும் நான் தனியாக ரொம்ப பெருசாக போகும் வீடியோ தான் நான் இன்க்ளூட் பண்ணலை. ஸோ ஃபாண்டன்ட்டை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி டைலோஸ் பவுடர் கொஞ்சம் போட்டுட்டு, ஏன்னா டைலோஸ் பவுடர் ஏன் போடணும்னா சீக்கிரம் ட்ரை ஆகும், அவ்வளோ சீக்கிரம் மெல்ட் ஆகாது. அதுக்காக டைலோஸ் பவுடர் போடுறோம், இல்லைன்னா சிஎம்சி பவுடர். இது ரெண்டுல ஏதோ ஒன்று நம்ம ஆட் பண்ணி நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பசையோல அந்த மாதிரி நம்ம விரல்ல நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமேல் நல்லா ரோல் பண்ணிட்டு, இப்போ நான் என்ன பண்றேன்னா நேம் பேட்ச் இருக்கு இல்லையா. ஸோ நேம் இது எழுதுறதுக்கான பேனர் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஒயிட்ல. அண்ட் இது மாதிரி ஃப்ளவர்ஸ் இதெல்லாம், அதாவது ரேண்டமா நம்ம அதுக்கு எக்ஸாக்டா நம்ம வந்து ரெப்ளிகேட் பண்ணவே முடியாது எப்பவுமே. ஸோ நம்மளோடதே நம்மளால ரெப்ளிகேட் பண்ண முடியாது. அதுதான் என்னோட ரூல்ஸ். ஸோ அதை அப்படியே நம்ம வந்து பண்ண போறது கிடையாது. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு நம்மளோட கிரியேட்டிவிட்டி கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம இப்படி பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரேண்டமா ஃப்ளவர்ஸ், என்னென்ன ஃப்ளவர் டிசைன்ஸ் எங்கிட்ட கட்டர் இருக்கோ அதை வச்சு டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ குட்டி, கொஞ்சம் மீடியம் சைஸ், கொஞ்சம் பெரிய சைஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல தேவையான ஒயிட்ல தேவையானது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சரியா எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் கலர்ஸ்க்கு போகணும். இப்போ என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் வந்து கொஞ்சம் எம்போஸ்டா, அதாவது கொஞ்சம் மடங்குன மாதிரி வந்து இருந்தது அந்த பிக்சர்ஸ்ல. ஸோ அது மாதிரி வேணும்னா நாம இந்த மாதிரி ஒரு இது மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மோல்டு, ஆக்சுவலி சிலிகான் மோல்டு அது. ஸோ சாக்லேட் மோல்டு அதில் வந்து நான் வந்து வச்சிருக்கேன். அப்போ என்ன ஆகும்னா அப்படியே நம்ம காஞ்சி வரும்போது ட்ரை ஆகும்போது அது அப்படியே பெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். அண்ட் பார்த்தீங்கன்னா சைடில் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ அப்போ யூ மாதிரி அப்படியே இருக்கும், ஸோ கப் மாதிரி. ஸோ அதுக்காக பண்ணுறேன். இப்போ வந்து இது வந்து ஒரு பூக்கி ஸ்டைல்னு சொல்லலாம். ஸோ சன் டிசைன் பேசிக்கலி இது வந்து. ஸோ சன் டிசைன் பண்ணும்போது அந்த ஃப்ளவர்ஸு, போ இதெல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது கொஞ்சம் ஒரு மாதிரி பூக்கியாக இருக்கும். ஸோ அதுக்காக போ வந்து நல்ல வேலை கட்டுறது ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேன் இந்த மோல்டு. அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு போ வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் போ இருக்கும். அதில் நான் ஒரு போ எடுத்திருக்கேன். ஸோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி. பட் இது எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. அதுக்கப்புறம் வந்து நான் அதுலேயே இருக்கிற வேற போ வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ வச்சு பார்த்தேன், எனக்கு அது அவ்வளோவா திருப்தி ஆகலை. ஸோ அதனால அதை எடுத்துட்டு திரும்பி இன்னொரு போ வந்து நம்ம செய்கிறேன். அந்த மோல்டில் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துட போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது கட் பண்ணி அதிலேயே எடுத்துருவோம். பேலன்ஸ் கொஞ்சம் இருக்கிறத வந்து நம்ம நைஃப் வந்து வச்சிருப்போம், ஆர்ட் நைஃப் இருக்கு இதுக்கு. ஸோ அந்த நைஃப் வச்சு நம்ம ஸ்லோவாக அதை வந்து எடுத்துடலாம். இது வந்து எனக்கு செஞ்சு முடிக்கிறதுக்கே 2 hours ஆச்சு இந்த ஃபுல் ஃபாண்டன்ட் ஃபிகரின்ஸ். அதனால தான் வந்து நமக்கு ஃபாண்டன்ட் மெட்டீரியலும் காஸ்ட் ஜாஸ்தி, ஒர்க்கும் அதிகம். ஸோ அதனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜஸ் வந்து யூஸ்வலாக பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ அழகா இருக்கு இல்லையா. ஸோ அடுத்தது வந்து ஃப்ளார் மோல்டு வச்சிருக்கேன். ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் இருக்கிற மாதிரி. ஸோ அதில் ஒரு சன்ஃப்ளவர் மாதிரி, ஏன்னா சன் இருக்கும்போது சன்ஃப்ளவர் இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஸோ அதனால வந்து நான் ஒரு சன்ஃப்ளவர் டிசைன் மாதிரி வச்சிருந்தேன். ஸோ எல்லோ கலர் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி எல்லோ கலர் எடுத்துட்டேன். அந்த கலரிங் மட்டும் நான் நாளைக்கு நெக்ஸ்ட் டே நான் வந்து பண்ண போகிறேன். இது வந்து முந்தின நாள், அதாவது நம்ம கேக் கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு ப்ரீவியஸ் டேவே நம்ம இது செஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் நல்லா காயும். நீங்க அந்த டைம்ல உட்காந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சில டைம் காயாம போயிடும். ஸோ அது ஒரு மெயின் இது நீங்க வச்சுக்கணும், மைண்ட்ல வச்சுக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்டர், ஸோ பார்டர் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து இந்த ஆக்சுவலா வேற மாதிரி இருக்கும். பட் நம்மளால அதே மாதிரி ரிக்ரியேட் பண்ண முடியாது. ஸோ நம்மகிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சுதான் நம்ம பண்ண முடியும். ஸோ அதனால வந்து இப்போ எங்கிட்ட இருக்கிற அந்த ரோலர் வச்சு நான் இந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டேன். ஸோ இது மாதிரி டிசைன் மாதிரி நம்ம பார்டருக்கு தகுந்த மாதிரி டிசைன் வாங்கியாச்சு. அதையே வந்து 2 இதாக வரும், 2 சைட்லயும் வரும். அதை நம்ம பாதியா நம்ம கட் பண்ணும்போது ஒரு சின்ன ஸ்ட்ரிப் இருந்தா போதும். ஏன்னா நம்ம ரொம்ப டால் கேக் பண்ணும்போது தான் அந்த ஃபுல் இது யூஸ் பண்ண முடியும். இது வந்து
ஓரளவுக்கு தான் இருக்கும். ஸோ அப்புறம் இடமே பத்தாது, மற்ற எல்லா இது டிசைன்ஸ்க்கும் வந்து நமக்கு பத்தாம போயிடும். ஸோ அதனால நம்ம அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஹாஃப் மட்டும் எடுத்திருக்கோம். ஸோ இதை வந்து நான் இந்த மாதிரி ஒரு அந்த இது வந்து 7 inch டின். ஸோ கேக் வந்து 6 inch கேக் டின்ல நம்ம பேக் பண்ணியிருக்கோம். பட் அது கொஞ்சம் நம்ம க்ரீம் எல்லாம் போடும்போது கொஞ்சம் அதிகமாக வரும் இல்லையா. ஸோ 7 inch டின்னை வந்து நான் இந்த மாதிரி எடுத்து இதை ரோல் பண்ணி லைட்டாக ஒட்டி வச்சுக்க போகிறேன். ஸோ இது வந்து டைலோஸ் போட்டிருக்கிறதுனால நெக்ஸ்ட் டேங்கும் போது என்ன ஆகும்னா அப்படியே ரொம்ப இறுக்கிடும். ஸோ பெண்ட் ஆகாது. ஸோ பெண்ட் ஆகாமல் போகிற சான்சஸ் அதிகம். அப்போ வந்து நீங்கள் பெண்ட் பண்ண பார்த்தீங்கன்னா டப்புன்னு உடஞ்சி போயிடும். அதனால நான் ப்ரீவியஸ் டேவே அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அப்படியே எடுத்து அதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் சின்ன பிட் மட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் ஏதோ உடஞ்சிட்டா இல்லை பத்தலை அப்படின்னு நம்ம அதை அட்டாச் பண்ணிக்கலாம்னு சொல்லி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஹீரோ ஆஃப் த ஷோ வந்து சன். ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. ஸோ அது வந்து நம்ம 2 சர்க்கிள்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது 3 inch டயாமீட்டர் இருக்கிற சர்க்கிள் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்க பேஸ்ட் ஆன் தி சைஸ் ஆஃப் தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி கேக் நீங்க வந்து 3 inch 4 inch 2 inch நம்ம எப்படி வேணா எடுக்கலாம். ஸோ இந்த 3 inchக்கு வந்து நம்ம அந்த மேல இருக்கிற அந்த லைன்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா சன்னுக்கு. ஸோ அதுக்கு வந்து இந்த லீஃப் மாடல் எடுத்திருக்கேன். இது வந்து இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் சைஸ் லீஃப் மோல்ட தான் வந்து எடுத்திருக்கேன். பிளஞ்ச் கட்டர்னு சொல்லுவாங்க இதுக்கு பேரு. ஸோ அதுல வந்து டிஃப்ரெண்ட் ஃபிளார்ஸ், லீஃப், பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி ஒரு பேக்கா நமக்கு அமேசான்லயே ஈஸியா கிடைக்கும். அந்த இதுல வந்த லீஃப் காட்டில் தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் எல்லாமே அடுக்கி வச்சு பார்த்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் சென்டர்ல வந்து இன்னொரு லைன்ஸ் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அதுக்கு நெக்ஸ்ட் சைஸ் ஸ்மாலஸ்ட் சைஸ் அதை விட அதையும் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வந்து அசம்பிள் பண்ணலாம். ஸோ நீங்க எந்த ஒரு அசம்பிள் பண்றதுக்கு முன்னாடி ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் அசம்பிளி போயிடுங்க. அப்புறம் ஒட்டிட்டு அப்புறம் திருப்பி அது ஒரே மெஸ்ஸியா அஃபேர் ஆயிடும். ஸோ அதனால வந்து நீங்க எப்பவுமே ஒரு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபைனல் அவுட்புட்டுக்கு போங்க. ஸோ இப்போ வந்து நான் லைட்டா வாட்டர் வந்து எல்லா இடத்துலயும் ஸ்டிக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமேல் நான் இந்த லீவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் ஃபுல் ஸ்டிக் பண்ணிக்க போறேன். இது பாக்குறதுக்கு சன்ஃபிளவர் மாதிரியும் இருக்கும். ஸோ போத் பட் என்னோட ரெஃபரன்ஸ் இமேஜ்ல இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ நான் அதையே ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஒரு லைன் லேயர் அந்த பெரிய லீஃப் வச்சது எல்லாத்தையுமே ஒரு லேயர் வச்சாச்சு. அதுக்கு மேல நெக்ஸ்ட் ஸ்மால் சைஸ் லீஃபை வந்து நம்ம திருப்பி ரெண்டுக்கும் நடுவால நம்ம வந்து பிளேஸ் பண்ண போறோம். ஸோ 2 லீஃபுக்கு நடுவால இந்த லீஃப் வந்து எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மெயின் பார்ட். இது வந்து நம்ம இதுல கேக்ல வந்து நம்ம பிளேஸ் பண்றது வந்து டாப்பரா நம்ம பிளேஸ் பண்ண போறோம். ஸோ டாப்பரா பிளேஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு சப்போர்ட் வேணும். அந்த சப்போர்ட் தான் வந்து இந்த ஸ்டிக். நான் ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்திருக்கேன். கொஞ்சம் அகலமான ஸ்டிக் இருந்தால் தான் பெட்டரா இருக்கும். ஸோ அதனால நான் ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ரொம்ப தின்னா இருந்ததுன்னா 2 ஸ்டிக்ஸா நீங்க வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம லைட்டா வாட்டர் அப்ளை பண்ணிட்டு அது நல்லா வச்சுட்டு மேல இன்னொரு லேயர் ஆஃப் அந்த சர்க்கிள் இருந்தது அதை நம்ம வந்து பிளேஸ் பண்ணிடுறோம். அவ்வளவுதான். ஸோ இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே வந்து நீங்க எல்லாமே ப்ரீவியஸ் டேவே பண்ணிடுங்க. லைக் அன்னைக்கு பண்ணீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாயிடும். சரியா செட் ஆகாது. ட்ரை ஆகாம உங்களுக்கு கீழே விழுந்துரும். ஸோ அதனால முன்னாடியே செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் 2 சர்க்கிள்ஸ் அந்த பிங்க் கலர் ஃபாண்டன்ட்ல வந்துட்டு 2 குட்டி குட்டி சர்க்கிள்ஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் நான் வந்து கொஞ்சம் நிறைய சர்க்கிள்ஸா எடுத்துக்க போறேன். இது ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபிளாருக்கு நடுவால வந்து வைக்கிறதுக்காக நான் வந்து கான்ட்ராஸ்டா இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த பிங்கிஷ் ஆரஞ்சு கலர்ல இருக்கிற அந்த நடுவுல வந்து டாட் மாதிரி இருக்கிறது வந்து நான் பிளேஸ் பண்ணிக்க போறேன். அண்ட் இது கூடவே வந்து நமக்கு சன்னுக்கு வந்து சீக்குக்கும் இதை யூஸ் பண்ண போறோம். ஸோ அதனால அதையும் நான் எக்ஸ்ட்ராவா எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நமக்கு சன்ல வந்து மேல ஒரு குட்டி போ இருக்கும். அது ரொம்ப அழகா இருக்கும். இந்த மோல்டு வந்து அமேசான்லயும் கிடைக்குது. பிளஸ் நம்ம பேக்கிங் சப்ளை ஸ்டோர்ஸ்லயும் நம்ம ஆஃப்லைன்லயும் கிடைக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்துக்க போறோம். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் போஸ் இருக்கும் அந்த ஒரே மோல்டுல. ஸோ நமக்கு எந்த மாதிரி போ வேணுமோ அதை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆன் த டிசைன் நம்ம சூஸ் பண்ணிட்டு அதை லைட்டா எடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸ் பீசஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதையும் நம்ம வந்து அழகா வந்து பிளேஸ் பண்ண போறோம். இது வந்து என்னன்னா சன் தான், ஆனா இது வந்து கேர்ள் வெர்ஷன் வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது வந்து ஒரு கேர்ள் பேபிக்காக நம்ம பண்றது. ஸோ கேர்ள் பேபிக்குங்கிறதுனால அந்த குட்டி குட்டி டீடைலிங்ஸ் வந்து இருக்கும். அதாவது அந்த சன்னுக்கு மேல வந்து ஒரு போ இருக்கிற மாதிரி. ஸோ இது மாதிரிலாம் வந்து ஒரு கேர்ள் பேபிக்காக வச்சிருப்பாங்க. மேபி பாய்ங்கும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ சன் வந்து எப்பவுமே ஒரு கேர்ளாவும் நம்ம பேர் வைப்போம், பாய்ஸுக்கும் பேர் வைப்போம். ஸோ இது வந்து காமனான ஒரு
விஷயம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இதையும் வச்சாச்சு, போவையும் வச்சு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொடுத்த சீக்ஸும் நம்ம வைக்கணும் இல்லையா? ஸோ அதையும் வந்து நம்ம சைடில் வச்சுக்கிட்டோம். ஸோ பிளஷ் ஆகுற சன் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே கியூட்டா இருக்கு இல்லையா? ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த அவுட்புட் வந்து. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து அந்த கண்ணுக்கு நடுவில் லைட் அந்த குட்டி ஒயிட் கலர் வந்து வைக்கலாங்க. இப்போ உங்ககிட்ட ஒயிட் கலர்லயே கலர் இருந்துச்சுன்னா நீங்க அதையும் வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஃபாண்டன்ட்ல அழகா தொட்டு வச்சீங்கன்னா இந்த சூப்பரான கியூட்டான பூக்கி சன் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த கேக் ஆர்டர் நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணேன், அவங்க ரிவ்யூ, கஸ்டமர் ரிவ்யூ, இது எல்லாத்தையுமே வந்து நான் வேற ஒரு வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த மாதிரி உங்களுக்கு செலிப்ரேஷன் கேக்ஸ் வேணும், டிசைனர் கேக்ஸ் வேணும் அப்படின்னா ரீச் அவுட் பண்ணுங்க. சூப்பரா வந்து செஞ்சு கொடுத்துடலாம் அட் அஃபோர்டபுள் ப்ரைஸ். ஸோ இது வந்து 1 kg நம்ம பண்ணியிருக்கோம். இது மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸ்லயும் நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ எல்லாத்துக்குமே நம்மளை டிஎம் பண்ணி கேட்டுக்கலாம். நீங்க வந்து வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பார்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ, பை.